ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பஜாஜ்லேருந்து NS 400 தாங்க ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா தரமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போட்டு நோட்டிஸ் நான் வரும். அண்ட் கைஸ், NS 400 லவர்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வண்டியோட லுக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வேறு லெவலில் இருக்க போதுங்க. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். ஓகே வாங்க. ஸோ வாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாம், வீடியோ போகலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆல் நியூ NS 400. ஸோ இது வரைக்கும் NS 200 தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா NS 400 நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். பர்ஃபார்மன்ஸு, பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக்கு. ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியன்ட் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வண்டி யார் நமக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் இருக்க லிங்கம் பஜாஜ் தான். ஸோ தேங்க்ஸ் டு லிங்கம் பஜாஜ். அண்ட் ஃப்ரண்ட் லுக் வந்துடுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் பார்த்தீங்கன்னா லுக். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் TRLs கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்விட்ச் அடிச்சு பார்ப்போமா. எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பவரும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஹெட்லைட்டோடது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே NS 400 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USD ஃபோக்ஸ் தான் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் வந்துடுது. டியூவல் சேனல் ABS வந்துடுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஒரு 150 கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுது. அண்ட் இன்ஜின் வந்துடும். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 373cc இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 bhp பவர் அண்ட் 35 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 373cc இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓல்டு டியூக் 390 இருக்குல்ல, ஸோ அதோட இன்ஜினோட சிசி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ அதே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாடி செட்டப்புக்கு பவர் இருக்காங்கிறத நம்ம ஹைவேஸ் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் சிஸ்டம் வந்துருது. ஸோ ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ NS 200 கொடுத்த அதே ரேடியேட்டர்ஸோட பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின். ஸோ ஃபுல்லி பார்த்தீங்கன்னா பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ஸ் இங்கே இருக்கா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைலன்சர் எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்பிள் எக்ஸாஸ்ட் தான் வருது. NS 200 தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே NS 200 மாதிரி தான் இருக்கும். அப்படியே பின்னாடி போய் பார்ப்போங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 200 கொடுத்து அதே டெயில் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா LED. அண்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னா, உங்களுக்கு இது வந்து LEDயில் கொடுத்துட்றாங்க. இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் LED தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே தான் மெயினாக பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ நம்ம நிழலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு வண்டிங்க. ஸோ 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மைலேஜ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் தரும். ஸோ சிட்டிஸ்குள்ளே எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஷிலாம் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு 25 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எனக்கு இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா NS 200 அண்ணனே சொல்லலாம். ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா இருக்குது. கிளச் அண்ட் பிரேக்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளில் வந்துடுது. ஸோ தெரியுதா. ஸோ டியூக் 390 கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வந்துடுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மவுண்ட் பார்ப்போம். அண்ட் அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூல் இன்ஜெக்ஷனுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் மர்காலில் பார்த்தீங்கன்னா ABS டியூவல் சேனலுங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ USD ஃபோக்ஸ் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இன்ஜின் செட்டப் இதாங்க. ஸோ அண்டர்பல் எக்ஸாஸ்ட். ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாமினர் 400க்கு ஈக்குவலாக இருக்குமா டூரிங்க்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ரைவ் போயிட்டு சொல்கிறேன். அண்ட் ஃபுட் பேக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட் ஹேண்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 200 கொடுத்தா அதே தான். ஸோ பின்னாடி பார்த்தாலே தெரியும் அப்படியே NS 200 தான். பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேப்லாம் பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சைட் பேனல்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா NS 400Z அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீட் எல்லாமே NS 200 இருந்தது தான். இன்னும் கொஞ்சம் குஷனிங் டைப்பில் கொடுத்துருக்கலாம். ஸோ NS 200 ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக போய்க்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயின் வரும் பின்னாடி. ஸோ மவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 390 இருக்குல்ல, ஸோ 390 கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பட்டனு அண்ட் பேக் பட்டன் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே சுவிச்சஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ 390 கொடுத்த மாதிரி. அண்ட் ஹாரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இண்டிகேட்டருக்கும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் போர்ட் வந்துடுது. ஸோ கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் உங்களுக்கு வரல. ஸோ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாஸுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஹசார்ட் சுவிச்சஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நானே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பஜாஜ் சைடில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தாங்க, ப்ரைஸிங்க்கு இந்த பைக் ஒர்த்தாங்கிறத நான் கடைசியாக வீடியோ முடிக்கும்போது சொல்கிறேன். அப்படியே வாங்க அந்த நிழலில் போயிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பைக்கோட வெயிட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 175 kg பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ 175 kg பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக தெரிஞ்சு கொள்ளலைங்க. ஸோ NS 200 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபீல் ஆகுது. ஸோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா
சேம் 803mm சீட் ஹைட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் NS லேட்டர் அதே பார்த்திங்கன்னா எனக்கு இதுலேயும் அதே மாதிரி தான் எட்டுது. ஸோ ரொம்ப பெருசாக பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இல்லை NS 200க்கும் இதுக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா? லெட்ஸ் சீ கைஸ், டாமினர் 400 மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அந்த ரேவ் சவுண்ட் நல்லா மேட்ச் ஆகுதுங்க, நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. அண்ட் இந்த மார்னிங் டைமே விசிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு கிளாரிட்டியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். டிஸ்பிளே தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா நல்லது இருக்குது. ஸோ பிரேக்கிங் ஓகேங்க, பக்கா தான். ஓகே, இந்த இடம் ஓகேவாக இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிடுவோம் வண்டியை. அண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் டிஸ்பிளே. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளே இதில் வருதில்ல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்டு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா தேவைப்படும் அனைத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கீர் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, மேலே RPM இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. ஸோ பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் உங்களுக்கு சென்டரில் வந்துடும். அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக இங்கே வார்னிங்ஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபியூல் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த ஸ்பேஸ் தெரியுதா? ஸோ இந்த ஸ்பேஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அண்ட் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ் ஓடோ அண்ட் மோட்ஸ் சொன்னல. ஸோ என்னென்ன மோட் இருக்குன்னா ரோட், ஸ்போர்ட், ரெயின் அண்ட் ஆஃப் ரோட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ NS 400 ஒரு 400 cc பயங்கரமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதில் ரைட் பை ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வண்டியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்து ஒரு ஒயர் தனியாக ஆக்சிலேஷனுக்கு போகும். பட் இதில் வந்து போகாது. ஏன்னா ரைட் பை ஒயர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த 400 cc இருக்குங்க. அதான் சொல்கிறேன்லங்க, ஒரு செம்ம பட்ஜெட்டில் தரமாக பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க பஜாஜ் சைட்லேருந்து. அண்ட் ஃபேமே ஸோ திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்களேன். இது நல்லா இருக்குது. லேட்டஸ்ட் ரைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வருது. இப்போ தான் நானே நோட் பண்ணுறேன். ஸோ கில் சுவிட்ச் போடுவோம். ஸோ கில் சுவிட்ச் ஆன் பண்ணனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு செல்ஃப் மோட்டரோட சவுண்ட் கேட்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபியூல் ஒரு இண்டிகேட்டர் தெரியுதா? ஸோ பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ரைட் சைடில் அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற மவுண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் மோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்னல. ஸோ கீழேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும் ரோடு, ஸ்போர்ட், ரெயின் போர்டு, ஆஃப் ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலே வந்துடும். மோட்டார் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. ஸோ வார்னிங் இருக்குது. வார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கா இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே சர்வீஸ் பண்ணுற டைம் வந்துருச்சா அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அதிலே காமிச்சிடும். ஸோ கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருக்குது. ஸோ ட்ரிப் பார்த்திங்கன்னா ட்ரிப் A, ட்ரிப் B, பைக் இன்ஃபோவும் இருக்குது. பேட்ரி, டேட்டு, சர்வீஸு, ஸோ லேப் டைமர் இருக்குது. அண்ட் செட்டிங் போனோம்னா குயிக் செலக்ட்டு, டேட் அண்ட் கிளாக்கு, பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஒரு இந்த பட்ஜெட் தாங்க, பட்ஜெட் சொல்லும்போது தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே வாங்க நம்ம ரைட் போயிட்டே பேசுவோம். திஸ் ஆல் நியூ 400, அதாவது NS 400 200 அந்த போடு போட்டுச்சு. இது 400 எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது கிளச்சு அட்ஜஸ்டபிள்லாம் பார்த்திங்கன்னா டாமினோர்லேயே வரல. ஸோ இந்த பைக்கில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே லெட்ஸ் see. ஸோ நமக்கு வந்து வைப்ரேஷன்லாம் வருதாங்கிறத நான் சொல்கிறேன். பவர் லைட்டாக த்ராட்டில் பண்ணும்போது நல்ல ஒரு பவர் கிடைக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல் நியூ பேபி. ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவு முடியுமோ அந்தளவு ஜஸ்ட் ரைட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ டாமினோர் போகுது பாருங்கள். ஸோ டாமினோர் 400 பார்த்திங்கன்னா டூரிங்க்குங்க. ஸோ டூரிங்க்கு இதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சீட் கம்ஃபர்ட் ஓகே தாங்க, பக்காவாக இருக்குது. லெட்ஸ் see பவர் கைஸ். வாவ், பவர் சொல்ல வார்த்தையே இல்லை. 400 cc சொல்லவா வேணும், பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வந்து சடனாக ஒரு டார்க் கிடைக்கிது, நல்ல ஃபீல் இருக்குது இந்த ஆக்சிலேஷனில். ஸோ உங்களுக்கு ரைட் பை ஒயர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். வாவ், அண்ட் டிஸ்பிளே பாருங்களேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பைக்கை லான்ச் பண்ணும்போது என்னடா இப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் நேரில் பார்க்கும்போது ஒர்த்து கைஸ், பயங்கரமாக ஒர்த்தாக இருக்குது. ஆனால் பெரம்பலூரே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3 to 4 பைக்ஸ் கிட்ட சேல் ஆகிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே, நம்ம சிட்டிஸ்க்கும் சரி லாங்குவேஜ்க்குமே சரி பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா NS 200 தெரியும். ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ்லாம் பண்ணியிருக்கேன் NS 200. ஸோ
கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் NS 200ல. ஸோ மித்தபடி சேம் தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. NS 200 செட்டிங் பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேமாக இருக்குது. அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா அல்ட்டியாக இருக்குது. ஸோ இப்போ 6th கியர்லேருந்து புல் பண்ணுற பாருங்கள். பாருங்க BMW. வாவ், சூப்பராக இருக்குங்க ரைட் பண்ணுறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன், ஓகேவா? ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 300க்கு பெட்ரோல் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யாரும் புது பைக்ஸ் வாங்கினா சொல்கிறேன். ஃப்ரண்ட் பிரேக் ஓகே, 90 போயிட்டுருக்கேன், யாரும் மறந்தல. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைட் இருக்குது. பவர் தாங்க பாருங்க, தெரியுதா? ஸோ 2 பேர் போகலாங்க, ஜாலியாக தாராளமாக போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு வந்து 400cc இந்த ப்ரைஸ் கேட்டகரி கொடுத்தது தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2,35,000 கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 155cc பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் கிட்ட வந்துருச்சு. ஆனால் ஒரு 400cc இந்த அளவு ஒரு பவர்ஃபுல் மிஷினை பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து 2,35,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ விஷயத்த கொடுத்துருக்காங்க, அதுதான் மெயின். வாவ், நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அந்த டயரோட கிரிப்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு டேர்ன் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா நல்லாயிருக்கு, அந்தளவு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எனக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. ஜஸ்ட் கலரு டிஸ்பிளே பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம NS 200 பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, ஸோ ஷோரூமில் இருக்குது. நான் அது பக்கத்தில் போய் நிறுத்துறேன். ஸோ 2 எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது. அண்ட் ஃப்ரண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஒரு டாமினோ 400 எடுத்துக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் பெருசாக நல்லாவே தெரியும், நல்லா யூனிக்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஏன்னா ஸோ பெரிய வைப்ரேஷன் கிடையாது, உங்களுக்கு வந்து இந்த லோ RPMல மட்டும்தான் வைப்ரேஷனுங்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் லாங் ரைஸு அதிகம் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கொள்ளாது. அந்த இடத்துக்கிட்ட லைட்டாக வருதுங்க. ஸோ இங்கே மட்டும்தான் வருது, இது மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த காலை வச்சு இப்படி அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக வருது. ஸோ மித்தபடி எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் பை ஒயரு, ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹசார்ட்ஸ் லைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிச்சஸும் தனியாக கொடுத்துறாங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைக் இருக்குது. அண்ட் இதோட காஸ்ட் சொல்லியிருப்பேன். ஸோ 2,35,000 இந்த பைக் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கா ஒர்த்து கைஸ். ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பெரம்பலூர் ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெஸ்ட் ரைட் தராங்க. ஸோ நம்ம பெரம்பலூர் லிங்கம் பஜாஜ், ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரம்பலூரில் இருக்கவங்களுக்கு. ஸோ இங்கே டெஸ்ட் ரைட் அவைலபிளாக இருக்குது. யாருக்கும் ஓட்டி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டி பாருங்கள். ஸோ ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, ஸோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சிங்கிள் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஓகேங்க, வாவ். அண்ட் ஃபைனலி ஸோ எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி NS 400 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுட்டோம். ஸோ ஃபியூச்சரில் வேறு யாரும் மூலியமாக நமக்கு NS 400 கிடச்சுன்னா டாப் இன் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் 4th to 5th கியர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணலாம், அதாவது ஸ்லோ RPMல. ஸோ NS 200 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்து 3rd கியரில் கூட ஓட்ட முடியல. பட் இது பார்த்தீங்கன்னா 4th to 5th கியர்லேயுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஓட்ட முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்துடுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் இதில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆகுது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பஸ்ஸு பார்த்து ஓட்டுங்க, எங்கே போனாலும் சேஃப்டியோடு ஓட்டுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் போகும்போது ரொம்ப உஷாராக ஓட்டுங்க. பஸ்ஸுக்காரர் திருப்புறாரா ராங் ரூட்டில், பட் அவரே பாருங்கள் எவ்வளோ தைரியமாக வராருன்னு. அண்ட் ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் NS 400 வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் சாரி கைஸ், ரொம்ப டிலே ஆகிடுச்சு. என்னால் பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த பைக் ரிவ்யூஸ்லாம் கொடுக்க முடியல, ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கார் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், உங்கள் சப்போர்ட் அதுக்கும் கொடுக்குறீங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு நியூ பைக்ஸ் எதுவும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் டிலே பண்ணாமல் போட்டுடுறேன் இனிமேல். ஸோ கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், ஓகே வாங்க கைஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு NS 200 நியூ மாடல் அண்ட் ஓல்டு மாடல் காமிச்சிருப்பேன். இப்போது NS 200 அண்ட் NS 400 எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் 400cc, அது பார்த்தீங்கன்னா 200cc. ஸோ உங்களுக்கு எந்த பைக் இதில் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு லிங்கம் பஜாஜ். அண்ட் ப்ரோ தேங்க்யூ. ஷோரூம் வந்து தேடி வரவங்களுக்கு சிறந்த முறையில் நம்ம பண்ணி தருவோம். சிறந்து ஓகே சார், ப்ரோவே சொல்லிட்டாரு. அண்ட் ஓகேங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகேங்க, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ்.